இந்த காலத்திலேயே நீங்கள் சினிமாவில் சம்பாதித்தது அப்படின்றதெல்லாம் நிறைய கலைஞருடைய எழுத்தாற்றலுக்கு கிடைத்த சன்மானம். அன்னைக்கு வந்து தமிழ் திரைப்படம் என்பது வந்து நாடகங்கள்ல இருந்து வந்ததுனால வசனம் என்பது வந்து அன்னை சினிமாவினுடைய வெற்றிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக வந்து இருந்தது. யாருடைய வசனம் அப்படின்னு பார்க்கக்கூடிய பழக்கம் அன்னைக்கு இருந்தது, நாடகத்திலேருந்து வந்ததுனால. கதாநாயகர்கள் போலவே கர்த்தாவுக்கும் ஆமாம் இருந்தது. அந்த வகையில் அவர் ஒரு ஸ்டாராக இருந்தார். அப்படி சினிமாவில் பெரும் புகழும் பணமும் சம்பாதித்து கொண்டு பேரலாக அரசியல்லையும் இயங்குறாரு. கடைசி வரைக்கும் அவர் எழுதியிருக்கிறார் இல்லையா? இவர் தான் முதல்ல ராஜகுமாரி அப்படின்ற திரைப்படத்திற்கு வசனம் எழுதும் பொழுதுதான் இவர் கதாநாயகனா, எம்ஜிஆர் கதாநாயகனா நடிக்கிறாரு. எம்ஜிஆர் வந்து இவருடைய வசனம் பேசி தான் அவர் கதாநாயகனா அறிமுகம் ஆறாரு. கதாநாயகனானவர் வந்து ஒரு அடிமை, ரசிகர்கள், பக்தி, அம்மா அப்படின்னு போயிட்டாரு. வசனம் எழுதினவர் ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு பாரம்பரியத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறார். அதனால் எடப்பாடி வந்து இந்த மாதிரி ஒரு மலிவாக அவதூறுகள் பேசுகிறது, கலைஞரை வந்து வீட்டில் சிறையில் வச்சுட்டாரு ஸ்டாலின் பேசுகிறது, இது எல்லாமே வந்து அந்த அம்மா பக்தியினுடைய அந்த அடிமைத்தனமான அந்த ஒரு சிந்தனை ஓட்டத்தினுடைய ஒரு பகுதியாக பார்க்க முடியுமே தவிர, இது வந்து இதில் அரசியலோ கொள்கையோ அல்லது ஒரு பாலிசி சார்ந்தோ சித்தாந்தம் சார்ந்தோ எதுவும் வந்து இல்லை.